கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே 3வது T20 நம்ம ஜெயிச்சிருக்கோம். முதல் போட்டி தோத்தோம், 2வது நம்ம ஜெயிச்சோம், இந்த மேட்சையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அண்ட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்குன்னு சொல்லணும். இந்த தடவை நம்மளுடைய பவுலிங் யூனிட் நல்லாவே டெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் மனுஷன் எந்த பொசிஷன்ல கொடுத்தாலும் நல்லா ஆடுறாருங்க. ஓப்பனிங் ஸ்பாட் அப்படின்னாலும் அந்த இடத்துல செமையா ஆடுறாரு. ஸோ 1 டவுன் அப்படின்னாலும் ஓகே தான். இன்னைக்கு 4th டவுன்ல விட்டாங்க, அங்கேயும் நல்லாவே ஆடி காமிச்சாருங்கிறதுல மாற்றம் கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளான வெற்றி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ மேட்ச் எங்க ஜெயிச்சாங்க, எவ்வளவு டார்கெட் போதுமானதா இருந்ததா, பவுலிங் யூனிட்டுக்கு எந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் அப்டேட் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேட்டிங் பண்றோம்பா அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ இந்த தடவை சுப்மன் கில் கூட ஓப்பனிங் இறங்கினது யாரு அப்படின்னா ஜெய்ஸ்வால். எஸ், அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. பிகாஸ் இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தாங்க. ஏன்னா நியூ கோச் கௌதம் கம்பீர் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ யாரெல்லாம் உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணோம். அபிஷேக் சர்மா நல்லா பண்றாரு, ஜெய்ஸ்வாலும் பண்றாரான்னு பார்க்கணும், கில்லு பண்றாரான்னு பார்க்கணும், ருத்ராஜ் கெய்க்வாடே டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. இந்த தடவை ஜெய்ஸ்வால் அண்ட் கில் 2 பேருமே ஓப்பனிங் இறங்கினாங்க. ஜெய்ஸ்வால் குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் அப்படிங்கறத ஆடி கொடுத்தாரு. 3வதுலேயே 45 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் அந்த ஸ்டார்ட்டை அப்படியே பிடிச்சிக்க முடியல. மிடில் ஓவர்ஸ்ல நல்லாவே பவுலிங் பண்ணாங்க ஜிம்பாப்வே டீம். ஜெய்ஸ்வால் விக்கெட் போனதுக்கு அப்புறம் அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் உள்ள வர போறது யாரு அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அபிஷேக் சர்மா இருக்காப்ல, இருந்தாலும் அவர் ஓப்பனிங்ல நல்லா பண்றாரு, மிடில் ஆர்டர்ல பண்ணுவாரா அப்படிங்கறது டவுட்டா இருந்துச்சு. ஸோ ருத்ராஜ் தான் வருவார்னு எதிர்பார்த்த டைம்ல அபிஷேக் சர்மா தான் ஒன்று வந்தாரு. ஒரு 4 ரன்ஸா இருக்க நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் 9 பாலுக்கு 10 அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆயிட்டாரு. விக்கெட்ஸ் ஒரு எண்ட்ல போயிட்டு இருந்தாலும் கில் செமையா ஆடிட்டு இருந்தாருங்க. 48 பால் 66 ரன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தான் மனசா பாம்புக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்தாருங்க 4வது ருத்ராஜ் கெய்க்வாட். கம்மி பால் பிடிச்ச 19 பால்ல ஒரு 33. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 49 ரன்ல அவுட் ஆனாரு. ஏன்னா ஃபைனல் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 அடிக்கும்னு பார்க்கல, பயங்கரமா சுத்தினாரு, கிடைக்கிற பால் எல்லாமே சுத்தினாரு. சஞ்சு சாம்சனுக்கு பேட்லயே பல்ல. எஸ், அவரு தான் அடுத்ததா வந்தாரு. ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லா பாலையுமே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு முடியுமா ஹார்ட் ஹிட்டிங், எந்த மாதிரி பால் போட்டாலும் சரி 6 அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாப்ல. ஸோ பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி அது கனெக்ட் ஆகாம போயிடுச்சு. ஸோ 49 ரன்கள் அவுட் ஆனாரு, 27 பால் பிடிச்சு. ஸோ மனுஷன் ஓப்பனிங் நல்லா பண்றாரு, 1 டவுன்ல நல்லா ஆடுறாரு, 4th டவுன்ல ஆடுறாரு. எஸ், மகாராஷ்டிரா டோர்னமெண்ட்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். விக்கெட் கீப்பிங்கும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பினிஷிங் ரோல்லே களமிறங்கினாரு, 8வது உள்ள வந்தாருன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பொசிஷன்லயும் ஆடக்கூடிய அந்த கெபாசிட்டி கொண்டு வராரு. அதுதான் T20 பேட்டருக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி. சோ இப்போ நம்பர் 7th பொசிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா T20 ரேங்கிங்லயே இருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். சோ ஓவராலா கடைசியா ரிங்கு சிங் வந்தாரு. சோ ஒரு 4ஓட பார்த்தோம் அப்படின்னா டீமுடைய டோட்டல் 180+ அப்படிங்கிற மாதிரி போச்சு. எஸ், ஜிம்பாப்வேக்கு எதிராக இது போதுமான டோட்டல் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ரன் ஷாட் தான். ஏன்னா 3 ஓவர்ல 45 அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 10 ஓவர் முடியும் போது 70 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ கிட்டத்தட்ட 7 ஓவர் பயங்கரமாவே கட்ட போட்டு உருட்டி ஆரம்பிச்சாங்க சொன்னோம். அதை நீட்டா பண்ணியிருந்தா 220+ போயிருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதும் ஹைலி பாசிபிள் தான். அப்படியே கட் பண்ணி பவுலிங் யூனிட் வந்தா எல்லாருமே நல்லா பண்ணாங்க, குறை அப்படிங்கிறதே கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாட்டு பையன் 2 மேட்சும் நல்லா பண்ணாரு. 3வது மேட்சும் இன்னைக்கு டெரிஃபிக்கான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டி ஆகணுங்க. பேட்டிங் வந்தாலும் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 27 ரன் க்ரூசியலா அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ பவுலிங்ல ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை தாண்டி ரவி பிரிஜ்னாய்ஸ் அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன கொஞ்சம் நல்லா பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுலும் மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலா இப்போதைக்கு 2-1 அப்படிங்கிற மாதிரி லீடிங்ல இந்தியன் டீம் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல எந்த மாதிரி போய் முடிய போகுது, ஸோ இந்தியன் டீம் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஸோ யார் உண்மையாலுமே கில் கூட ஓப்பனிங் இறங்க போறது யாரு, ஸோ ஹார்திக் பாண்டியாவால உள்ள வந்தா இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு 11 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாத்தையும் நம்ம கௌதம் கம்பீர் தான் முடிவு பண்ணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ், எல்லாமே நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இன்னைக்கு மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.